இன்னைக்கு நிறைய பேருக்கு கணவனை 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது ஒரு பெரிய பெருமை. மனைவியை 10 நண்பர்களுக்கு முன்பாக பரிகாசம் பண்றதுல ஒரு பெரிய கௌரவம். அப்படி இருக்காதீங்க. உங்க மனைவியை நீங்க கனம் பண்ணுங்க. சில பேருக்கு ஏதாவது ஒரு பண்டிகைக்கோ வெளியே போயிட்டா போதும், அவ்வளவுதான். மனைவியை கிள்ளிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி பரிகாசம் பண்றது, யாராவது ஒரு ஜோக் அடிச்சா கூட சேர்ந்து சிரிக்கிறது, இந்த பழக்கத்தை முதல்ல விடுங்க. இட்ஸ் நாட் ரைட். அது கெட்ட பழக்கம். அது மனைவியை பரிகாசம் பண்ணி சிரிக்கிற கணவன் கனம் கொடுக்க தெரியாதவன். யூ ஹேவ் டு ஆனர் யுவர் பாடி. சில பேர் இருக்காங்க, அவங்க வீட்டாரோட சேர்ந்துட்டா போதும், கணவன் அப்படி தரக்குறைவாக பேசுவார்கள். பேசக்கூடாது, கனம் பண்ணுங்க. நம்ம ஊர்ல சொல்லி கொடுக்குறாங்கல்ல, கல்லானாலும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் சொல்லி வசனம் சொல்லி கொடுக்குறோம், தமிழ் வசனம் சொல்லி கொடுக்குறோம். புல்லானாலும் யாராவது எப்படியாவது திருந்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். சிலர் அது மெயின்டைன் பண்றதே இல்லை. அவங்கள ஒரு விதமாக ட்ரீட் பண்றது, 10 பேருக்கு முன்னாடி அவர்களுக்கு கொடுக்குற பேர், கூப்பிடுற பேரே பார்த்தீங்கன்னா அது ஒரு கௌரவமாக இருக்காதுங்க. அப்படி பண்ணாதீங்க. ட்ரீட் them with respect and honor.